Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 8th standard social science subjectல second midterm test நவம்பர் 2025 கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 5 டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 56 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டு யூ நோ அபவுட் நாலந்தா யூனிவர்சிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பாயிண்ட் அவுட் த எசன்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் எஜுகேஷன் இன் மீடியவல் இந்தியா, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் காந்திஜிஸ் வார்தா ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அட்டெம்ப்ட் எ பிரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் த ஃபேமஸ் மினிட் ஆஃப் மெக்குலே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கோத்தாரி கமிஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 66 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த ட்ரெயின் தியரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல். இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் இன் டீடைல் அபவுட் த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் 1991 ரிஃபார்ம்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 urban changes during the British period. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் an urban area, செகண்ட் கொஸ்டின் hilly areas were distinctive features of colonial urban development, why, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நேம் த 3 presidency cities, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் cantonment towns, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த காலனியல் அர்பன் டெவலப்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ட்ரேஸ் த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் மெட்ராஸ், இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். யூனிட் 5 ஹசார்ட்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 130 எடுத்துங்க. இதுல ரோம் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஹசார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் ஹசார்டஸ் வேஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் drought. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் why should not we construct houses at foothill areas, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ், செகண்ட் கொஸ்டின் நேச்சுரல் ஹசார்ட் அண்ட் ஹியூமன் மேட் ஹசார்ட், தேர்ட் கொஸ்டின் flood and drought, fourth question earthquake and tsunami. இந்த நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் ஏர் பொல்யூஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கிவ் எ டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஆன் த காஸ்ட் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின்
elaborately discuss the effects of water pollution. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 6 இண்டஸ்ட்ரீஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 138 எடுத்துங்க. இதுல ரோமன் லெட்டர் 4 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் டெரிட்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அக்ரோ பேஸ்டு அண்ட் மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் இண்டஸ்ட்ரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question name the major economic activities. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. next fifth question name the factors responsible for the location of industries. ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா sixth question write a short note on the following large scale industries small scale industries. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ அதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 answering paragraph கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன important question அப்படின்னு பாத்தீங்கன்னா first question classify and explain the industries based on the source of raw materials. ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா second questions explain the geographical factors which affect the location of industries. ரொம்ப important question. இந்த ரெண்டுமே ரொம்ப important question தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு question நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யுஎன்ஓ. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 196 எடுத்துங்க. ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 sentences. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். third question what does article 45 of Indian constitution provide. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question write about right to education act. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் fifth question state any 3 legislations passed to safeguard the welfare of women. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் நேம் த 5 பிரைமரி கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ். third question what are the measures taken by the government to protect the children. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இந்த question நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 road safety rules and regulations. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 207 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 answer the following in 1 or 2 sentences கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன important questions அப்படின்னு பாத்தீங்கன்னா first question how do you ensure road safety. next பாத்தீங்கன்னா third question what are the direct consequences of road accidents. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா fourth question draw traffic light signals and indicates the meaning. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா fifth question write a note on பிரேசிலியா டிக்ளரேஷன் ஆன் ரோட் சேஃப்டி. இது அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question write any 4 traffic rules. 8th question how does alcohol affect driving. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன important question அப்படின்னு பாத்தீங்கன்னா first question explain the factors contributed for road accidents. next பாத்தீங்கன்னா third question what are the preventive measures of road accidents. இந்த ரெண்டு question நிச்சயமா question எக்ஸாம் வந்துரும், மாத்தி கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.